स्मार्टफोन और इंटरनेट का प्रयोग करने वाले सभी ईश्वरीय परिवार के भांति एक बार शिव बाबा के ये महावाक्य अंत तक जरूर सुने। क्या आप सच्चे ईश्वरीय सेवा अर्थ स्मार्टफोन यूज़र है? ஸ்மார்ட்ஃபோன் பிறகு இன்டர்நெட்டினோட அதை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஈஸ்வரிய பரிவாரத்தினோட மெம்பர்ஸு ஒரு தடவை சிவபாபாவினோட இந்த மகா வாக்கியத்தை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கேளுங்க. என்ன நீங்க உண்மையான ஈஸ்வரிய சேவைக்காக ஸ்மார்ட்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடியவங்க ஆயிருக்கீங்களா? इस दुनिया में இந்த உலகத்துல धर्म क्षेत्र और कर्म क्षेत्र தர்ம க்ஷேத்திர பிறகு செயல்களினோட க்ஷேத்திரத்துல அந்த ஃபீல்டுல के आधार पर அதனோட ஆதாரப்படி ये मनसा में இது மனதுக்குள்ள इंटरनेट के द्वारा मंथन चल रहा है तेजी से. இன்டர்நெட் மூலமாக விசார சாகர மந்தனம் நடந்துட்டு இருக்குது தீவிரமாக. पहले पहले क्या निकलता है? முதல்ல என்ன வருது? है विष निकलता है. விஷம் வெளிப்படுது. ये जो मोबाइल है, ये जो इंटरनेट है, இந்த மொபைல் என்ன இருக்குது, இது என்ன इंटरनेट இருக்குது. जो नई उम्र की कलियां हैं, இந்த இளமை பெண்கள் யார் இருக்காங்க, नए उम्र के नौजवान लड़के हैं, இந்த இளமை இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள், इनसे बिगड़ते जा रहे हैं. இது மூலமாக கெட்டு போயிட்டு இருக்காங்களா? इन यंत्रों का उनके ऊपर गलत प्रभाव पड़ रहा है. இந்த யந்திரங்களினோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினோட பிரபாவம் அவங்க மேல தவறாக விழுந்துட்டு இருக்குதா? தவறான பிரபாவம் அவங்க மேல ஏற்பட்டுட்டு இருக்கா? व्यभिचार की ओर जा रहे हैं व्यभिचारத்து பக்கம் போயிட்டு இருக்காங்களா? या अव्यभिचारी बन रहे हैं? இல்லனா अव्यभिचारी ஆயிட்டு இருக்காங்களா? व्यभिचार की ओर जा रहा है. व्यभिचार பக்கம் போயிட்டு இருக்காங்க. नौजवान இளைஞர்கள். और जिस दुनिया का नौजवान பிறகு எந்த உலகத்தினோட இளைஞர்கள் व्यभिचार की ओर जा रहा हो, व्यभिचारத்து பக்கம் போயிட்டு இருக்காங்க, वैश्यालय की ओर जा रहा हो, வைஷ்யாலத்துக்கு பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னா, तो दुनिया में அப்போ உலகத்துல वर्ण संकरता बढ़ेगी या घटेगी? இந்த கலப்படம் என்றது அதிகமாகுமா இல்லைன்னா குறையுமா? बढ़ती चली जाएगी. அதிகரிச்சுக்கிட்டே வரும். வர்ண சங்கர் இருக்கும் இல்லையா, அது அதிகரிச்சுக்கிட்டே வரும். ऐसी ऐसी वर्ण संकरता जब बढ़ जाती है, இப்படி கலப்படம் எப்போ ஏற்படுதோ और सारा वातावरण विषैला बन जाता है, பிறகு முழு வாतावरणமே பாய்சனஸ் ஆயிடுது, விஷம் ஆயிடுது. अभी देहभान बहुत बढ़ गया है. இப்போ தேகாபிமானம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. इसलिए बताया अपने को कंट्रोल करना है. அதனாலதான் சொல்லப்பட்டது தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். बच्चे साइंस के साधनों में इतना फंस चुके हैं. குழந்தைகள் சயின்ஸினோட சாதனைகள்ல எந்த அளவுக்கு மாட்டி இருக்காங்கன்னா, कि हर एक के हाथ में, हर एक के कान में क्या लगा रहता है? ஒவ்வொருத்தரோட கைகள்ல ஒவ்வொருத்தரினோட காதுல என்ன இருக்குது, என்ன இருக்கும், என்ன இருக்குது? ये साइंस का साधन है இது சயின்ஸினோட சாதனா இருக்குதா या साइलेंस का साधन है? இல்லன்னா சைலன்ஸினோட சாதனா இருக்குதா? அமைதிக்கான சாதனா இருக்கா? मोबाइल के द्वारा
மொபைலினோட மூலமா देखें अपने जीवन में மொபைல் மூலமாக பாபா சொல்லிட்டு இருக்காங்க அதோட உங்களோட வாழ்க்கையில நீங்க பாத்துக்கோங்க कि हम ईश्वरीय सेवा में ज्यादा लगे रहते हैं நம்ம ஈஸ்வரிய சேவையில ரொம்ப ஈடுபட்டு இருக்கோமா या अपनी मस्ती की जिंदगी में ज्यादा लगे रहते हैं இல்லன்னா தன்னோட என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லையா அப்படி என்ன குஷியாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா அப்படி செஞ்சுட்டு இருக்கோமா அந்த வாழ்க்கையில இருக்கோமா मोबाइल के द्वारा மொபைல் மூலமாக तौल करें 24 घंटे में எடை போட்டு பாருங்க 24 மணி நேரங்கள்ல ये अल्पकाल के साधन जो खत्म होने वाले हैं बहुत जल्दी இந்த அல்ப காலத்தினோட சாதனைகள் எது ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுதோ ऐसा तो नहीं हम उनके आदी हो गए அப்படி ஒண்ணும் இல்ல தானே நாங்க அதுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படி இல்ல தானே கேக்குறாங்க मान लो क्लास में ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணக்காக பாபா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கிளாஸ்ல कोई की शिकायतें बार बार आ रही है இப்போ சிலர்து என்னன்னா கம்ப்ளைண்ட் அடிக்கடி வந்துட்டே இருக்குது कि ये सीरियल देखते हैं सिनेमा देखते हैं இவங்க சீரியல்ல பாக்குறாங்க சினிமாவை பாக்குறாங்க गंदे गंदे गाने सुनते हैं ब्लू फिल्म देखते हैं கெட்ட கெட்ட பாட்டுகளை கேக்குறாங்க ப்ளூ ஃபிலிம்ஸ் பாக்குறாங்க और उनके मोबाइल छीन लिए गए பிறகு அந்த மொபைல்ஸ அவங்களிடம் இருந்து வலுக்கட்டாயமாக எடுத்துக்கப்படுகிறது 80 साल तक अभी पढ़ाई हुई 80 வருஷத்திலிருந்து இந்த படிப்பு சொல்லி கொடுக்கப்பட்டிட்டு இருக்கு बाप ने அப்பா सौम्य रूप धारण किया சாஃப்டான ரூபத்தை தாரணம் பண்ணாங்களா या प्यार के अलावा कुछ और दिया बच्चों को அன்பு தவிர வேற ஏதாவது கொடுத்தாங்களா குழந்தைகளுக்கு है प्यार का सागर बनकर रहा அன்பினோட கடலாக இருந்துதான் இருந்தாங்க அப்பா अभी तो बहुत थोड़ा टाइम बचा है बच्चों के लिए இப்போ குழந்தைகளுக்காக ரொம்ப கம்மி நேரம் மிஞ்சமாக இருக்கு ऐसे नहीं समझे 20 साल पड़े हैं இப்படி நினைச்சுக்காதீங்க 20 வருஷங்கள் இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க 20 साल तो हैं ही नहीं बच्चों के लिए குழந்தைகளுக்காக 20 வருஷம் இல்லையே இல்ல बच्चों के लिए संपन्न बनने के लिए குழந்தைகளுக்கு பரிபூர்ண ஆகிறதுக்காக संपन्न राजधानी में आने के लिए பரிபூர்ணமான ராஜதானில வர்றதுக்காக जो राजधानी எந்த ராஜதானி सुप्रीम बाप के द्वारा स्थापन होती है சுப்ரீம் அப்பா மூலமாக ஸ்தாபனை ஆகுது उस राजधानी में आने के लिए அந்த ராஜதானில வர்றதுக்காக 20 साल हैं 20 வருஷங்கள் இருக்கா है? 20 साल तो है ही नहीं 20 வருஷங்கள் இல்லவே இல்ல अरे संपन्न दुनिया की राजधानी ईश्वरीय राजधानी बनेगी அரே பரிபூர்ணமான ராஜதானி ஈஸ்வரிய ராஜதானி தயாராகுமா तो दुनिया की राज्यों में दुनिया के देशों में அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் தேசங்கள் जो विदेशियों की தேசங்கள்ல எந்த விதேசிகளினோட विधर्मियों की விதர்மிகளினோட राजाइयां चल रही हैं ராஜாங்கங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு राजधानियां बनी हुई हैं ராஜதானிகள் என்ன தயாரா இருக்குது
उनसे टक्कर कब होगी? அவங்க கூட மோதுற விஷயம் எப்போ ஆகும்? बिना लड़ाई के राजाई मिलती है क्या? யுத்தம் செய்யாம ராஜாங்கம் கிடைக்குமா? मिलती है। கிடைக்குதா? हिस्ट्री क्या कहती है? ஹிஸ்டரி என்ன சொல்லுது? है? लड़ाई फिर சண்டை பிறகு फिर राजाई। பிறகு ராஜாங்கம்। जो जीतेंगे वो राजाई प्राप्त करेंगे। யாரு வெற்றியை அடைவாங்களோ அவங்க ராஜாங்கத்தை அடைவாங்க। जो गीता में अर्जुन से कहा, எந்த விஷயத்தை பற்றி கீதைல அர்ஜுனனுக்கு சொன்னாங்க? जीतेगा வெற்றியை அடைஞ்சேன்னா तो विश्व का राज्य भाग लेगा। அப்போ உலகத்தினோட ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்குவேன்। अगर लड़ते लड़ते பிறகு யுத்தம் செய்ய செய்ய शरीर भी छूट गया சரீரம் கூடயும் போயிடுச்சு, तो कम से कम அப்போ குறைஞ்சபட்சம் स्वर्ग की राजधानी में आ तो जाएगा। ஸ்வர்கத்தினோட ராஜதானில வந்துடுவே இல்லையா? स्वर्ग में आएगा कि नहीं आएगा? ஸ்வர்கத்துல வருவேயா இல்லன்னா இல்லையா? आ जाएगा। வந்துடுவேன்। इसलिए அதனால अब ये साइंस के साधनों में फंसने का समय नहीं रहा। இப்போ இந்த சயின்ஸினோட சாதனைல எப்படின்னா அதுல மாட்டிக்கிற நேரம் இல்ல। अभ्यासी नहीं बन जाना है। அதுக்கு பழக்கம் அதோட பழக்கம் ஆக கூடாது, அதாவது அத பிராக்டிஸ் பக்க பண்ணிக்க கூடாது। जो इतने साइंस के साधन बढ़ाते जा रहे हैं उनसे क्या करेंगे? இவ்வளோ சயின்ஸினோட சாதனைகள் எல்லாமே அதிகம் ஆக்கிட்டே இருக்காங்க। இதனால என்ன செய்வீங்க? இத என்ன செய்வீங்க? उनसे साधना को बढ़ाएंगे। அது மூலமாக சாதனா அப்படின்னா தபஸ்யாவை அதிகம் பண்ணிப்பீங்களா? साधना उनकी बढ़ेगी சாதனா அவங்களது அதிகமாகுமா? या साधना में जीरो हो जाएंगे? இல்லைன்னா சாதனா அப்படின்னா தபஸ்யால ஜீரோ ஆயிடுவாங்களா? साइंस के साधनों को यूज करते करते சயின்ஸினோட சாதனைகளை யூஸ் பண்ண उनकी आदत पड़ती जाती है। அவங்களோட பழக்கம் பக்கம் ஆயிட்டே வரும்னு சொல்றாங்க। वो साधना में जीरो होते जाते हैं அவங்க சாதனைல ஜீரோ ஆயிட்டே வருவாங்க। और பிறகு நீங்க तुम साइंस के साधनों को பிறகு நீங்க சயின்ஸினோட சாதனைகளை समझते हो புரிஞ்சுக்கிறீங்க। कि आखिरी ये विनाशकारी है। கடைசிக்கு இது விநாசம் ஆகக்கூடியதா இருக்கு। ऐसे ऐसे रिस्पॉन्ड लिखना चाहिए। இப்படி ரெஸ்பான்ஸை எழுதணும், பதில கொடுக்கணும்। इस साइंस से சயின்ஸ் மூலமாக वास्तव में विनाश हो रहा है வாஸ்தவத்துல விநாசம் ஆயிட்டு இருக்கா या नई दुनिया बन गई है? இல்லன்னா புது உலகம் உருவாகிட்டு இருக்கா? साइंस के साधन जितने जितने बढ़ते जाते हैं சயின்ஸினோட சாதனைகள் எவ்வளவு அதிகம் ஆயிட்டே வருமோ जितना जितना हम साइंस के साधनों को यूज करते जाते हैं எவ்வளவு நாம சயின்ஸினோட சாதனைகளை யூஸ் பண்ணிட்டே வருவோமோ उतना उतना हमारी साधना அந்த அளவுக்கு நம்ம சாதனைகள் அதாவது சாதனா அதாவது தபஸ்யா ढीली पड़ती जाती है। அது வீக் ஆயிட்டே வரும்னு சொல்றாங்க। कुछ सलाह जिस्मानी डॉक्टर्स की डीएनए टेस्ट रिपोर्ट சில சஜஷன்ஸ் சலஹான்னா சஜஷன்ஸ் சரீரத்துக்கான டாக்டர்ஸ் மூலமாக காமிக்கப்பட்டிருக்கிற சில வழிகள் डीएनए टेस्ट रिपोर्ट। ये एक नशा है, नेट का नशा। இது ஒரு
போதை இருக்குது நெட்டினோட போதை. त्योहारों पर उपवास बड़ी आसानी से रख लेते हैं. பண்டிகை நேரத்துல ஃபெஸ்டிவல் நேரத்துல என்ன செய்றாங்கன்னா உண்ணாவிரதம் என்ன இருக்கு அது ரொம்ப ஈஸியா வெச்சுக்கறாங்க. ரொம்ப அது ஈஸியா உங்களுக்கு. वो भी डिजिटल उपवास नहीं कर पाते. அவங்களால கூடயும் டிஜிட்டல் உபவாசத்தை செய்ய முடியறதில்ல. खाने पीने का उपवास तो कर लिया. சாப்பாடு சாப்பிடுறது குடிக்கிறது இதனோட இதுக்காக இந்த உண்ணாவிரதத்தை வெச்சுக்கறாங்க. लेकिन उसके बाद दिन भर फोन पे ही लगे रहते हैं. அதுக்கு பிறகு முழு நாள் போன்லயே ஈடுபட்டு இருப்பாங்க. यानी ज्यादातर लोग कुछ घंटों के लिए भी अपने मोबाइल फोन, அதாவது அதிக பேர் எப்படி இருக்காங்கன்னா சில ஹவர்ஸ்க்காக கூடயும் சில மணி நேரங்களுக்காக கூடயும் தன்னோட மொபைல் போன்ஸ் या डिजिटल गैजेट से दूर नहीं रह पाते. இல்லனா டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்ல இருந்து தூரம் இருக்க முடியறதில்ல. खाना छोड़ देंगे சாப்பாட விட்டுடுவாங்க. लेकिन फोन नहीं छोड़ेंगे. ஆனா போனை விட முடியறதில்ல. कभी आपने सोचा है कि उपवास के दौरान अपनी जीभ पर काबू रखना तो आसान है. எப்போது நீங்க யோசிச்சிருக்கீங்களா இப்போ இந்த உண்ணாவிரதம் வைக்கிறாங்க இல்லையா அந்த நேரத்துல எப்படின்னா தன்னோட நாக்கு மேல கண்ட்ரோல் பண்றது இது ஈஸி. लेकिन आज के जमाने में स्मार्टफोन पर चलने वाली इन उंगलियों पर काबू रखना बहुत मुश्किल है. ஆனா இன்றைய காலத்துல இந்த ஸ்மார்ட்போனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த விரல்களை கண்ட்ரோல் பண்ணி வெச்சுக்கிறது இது கஷ்டமானது. इसके पीछे क्या है? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? इसके पीछे है डोपामीन. இதுக்கு பின்னாடி இருக்குது டோபாமின். ये मस्तिष्क में बनने वाला वो केमिकल है. இது பிரெயின்ல உருவாகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கலா இருக்குது. அதாவது புத்தியில உருவாகக்கூடிய அப்படிப்பட்ட கெமிக்கலா இருக்கு. जो आपको खुशी का एहसास देता है. जब அது என்ன செய்யுதுன்னா அது உங்களுக்கு குஷியை கொடுக்குது. जब आप स्मार्टफोन पर सोशल मीडिया का इस्तेमाल करते हैं, எப்போ நீங்க ஸ்மார்ட் போன்ல சோஷியல் மீடியாவினோட யூஸ் பண்றீங்க या कोई वीडियो गेम खेलते हैं, இல்லன்னா ஏதாவது வீடியோ கேம் விளையாடுறீங்க, तो आपका मस्तिष्क डोपामीन को रिलीज करने लगता है. அப்போ உங்களோட அந்த புத்தின்றது என்ன செய்யும்னா உங்க பிரெயின்ன்றது அந்த டோபாமினை ரிலீஸ் பண்ணுது விடுது. अब क्योंकि डोपामीन से आपको खुशी का एहसास होता है, இப்போ இந்த டோபாமின் மூலமாக உங்களுக்கு குஷியோட அனுபவம் ஆயிட்டு இருக்கு. इसलिए आप अपने मोबाइल फोन का ज्यादा से ज्यादा इस्तेमाल करने लगते हैं. அதனால நீங்க உங்களோட மொபைல் போன்ஸை அதிகதிலும் அதிக யூஸ் பண்றதுக்கு ஆரம்பம் செய்றீங்க. और आपको इसका नशा हो जाता है. பிறகு உங்களுக்கு இதனோட போதை ஏறிடுது. ये जो दौड़ है, अंधी दौड़, இது எப்படிப்பட்ட ரேஸ் என்ன ஓடுறதுன்னா ஒரு குருட்டுத்தனமான இது ரேஸ் ஆயிருக்குதுன்னா ஓடுறதா இருக்குது. ये कभी खत्म ना होने वाली इच्छाओं की तरह है. இது எப்பவுமே முடியாத ஆசைகள் போல இருக்கு. और ये कभी खत्म ना होने वाली इच्छाएं பிறகு எப்பவுமே முடியாத இந்த ஆசைகள் डोपामीन से ही पैदा होती है. இது டோபாமின்ல இருந்து தான் உருவாகுது. लेकिन जब आप ये सब कर लेते हैं, பிறகு எப்போ நீங்க இதெல்லாமே செஞ்சுக்கிறீங்களோ तो भी अंदर का खालीपन आपका भरता नहीं है. ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காலியான தன்மைன்றது அது நிறையறதில்ல. और आप फिर से ऐसा ही करने लगते हैं. பிறகு நீங்க மறுபடியும் அப்படியே செய்யறதுக்காக ஆரம்பம் செய்றீங்க. फिर खुशी न ढूंढ पाने की ये निराशा, பிறகு குஷி தேடாம அப்படின்னா கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த நிராஷா அப்படின்னா டிசப்பாயின்ட்மெண்ட்ன்றது तनाव, डिप्रेशन और एंजाइटी में बदल जाती है. இது பதற்றம் மனசோர்வு அந்த ரூபத்துல இது ஆயிடுது. அப்படின்னா அதுல போய் சேஞ்ச் ஆயிடுது. थोड़ी देर में मोबाइल फोन यूं ही उठाकर देखने लगते हैं. கொஞ்ச நேரத்திலேயே மொபைல் போன் அப்படியே வீணா எடுத்து பாக்குறாங்க. स्क्रॉल करने लगते हैं. ஸ்க்ரோல் பண்றதுக்கு ஆரம்பம் செய்றாங்க. फिर चाहे कोई मैसेज हो या ना हो, இப்போ மெசேஜ் வருதோ இல்லைன்னா வராம இருக்குதோ, मोबाइल कितना देखें जिससे आंखों को नुकसान ना हो. மொபைல எவ்வளோ பார்க்கணும், எது மூலமாக கண்களுக்கு அதோட எஃபெக்ட் கெட்ட எஃபெக்ட் ஆகக்கூடாது அதுக்காக. इसका कोई भी फॉर्मूला नहीं है.
இதுக்காக எந்த ஃபார்முலா கூடயும் இல்ல. एम्स के नेत्र रोग विभाग के मुताबिक எய்ம்ஸினோட இந்த கண்களினோட அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அனுசாரமாக पूरे दिन में 2 घंटे से ज्यादा मोबाइल की स्क्रीन से ना चिपके। அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு நாளுக்கு 2 மணி நேரத்தை விட அதிகம் மொபைல்ல கிட்ட ஒட்டிக்காதீங்க. और हर 20 मिनट में एक ब्रेक जरूर लें। பிறகு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பிரேக்கை கண்டிப்பாக கொடுக்கணும். विज्ञान की भाषा में आंखों की ये बीमारी मायोपिया कहलाती है। விஞ்ஞானத்தினோட லாங்குவேஜ்ல இந்த ஒரு கண்களினோட அந்த நோய் என்ன இருக்குதோ இதுக்கு மயோப்பியான்னு சொல்லப்படுகிறது. जिसमें आंखों का आईबॉल बड़ा होने की वजह से இதுல கண்களினோட ஐபால் பெருசாக இருக்கிற காரணத்தினால दूर की चीजें साफ साफ दिखने में परेशानी होती है। தூரத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் கிளியராக தென்படுறதுல அது கஷ்டமாக இருக்கும். मायोपिया की सबसे बड़ी दिक्कत ये है कि மயோப்பியாவினோட எல்லாத்தை விட கஷ்டமான விஷயம் என்னன்னா धीरे धीरे रोशनी कम होती जाती है மெதுவாக என்ன ஆகுதுன்னா கிராஜுவலி இந்த பிரகாசம்ன்றது குறைஞ்சிட்டே வரும். और लंबे वक्त के बाद ब्लाइंडनेस यानी अंधे होने का खतरा भी रहता है। பிறகு ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு பிளைண்ட்னஸ் அதாவது குருடர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூடயும் இருக்கும். लेकिन डॉक्टर्स के मुताबिक जितनी बड़ी स्क्रीन होगी परेशानी उतनी कम होगी। ஆனா டாக்டர்ஸுக்கு அனுசாரமாக எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த கண்ணுக்கு எஃபெக்ட் என்றது கஷ்டம் என்றது கம்மியாகும். हम ये सजेस्ट करते हैं कि जब भी आपको किसी चीज पढ़ना है या कुछ काम करना है तो நாங்க என்ன சஜெஸ்ட் பண்றோம்னா எப்போ உங்களுக்கு படிக்கணும் இல்லைன்னா ஏதாவது வேலை செய்யணும்னா लैपटॉप में करें ஒன்னு லேப்டாப்ல செய்யுங்க, जिसका स्क्रीन साइज बड़ा हो, அதனோட ஸ்கிரீன் சைஸ் பெருசாக இருக்கணும். या फिर टैबलेट में काम करें जिससे भी आपको थोड़ी दुविधा कम हो सकती है। இல்லைன்னா டேப்லெட்ல வேலை பண்ணுங்க, அது மூலமா கூடயும் உங்களுக்கு கஷ்டம் கம்மி ஆகும். आपकी आंखों की सेहत के लिए है रूल 20-20-20। உங்களோட கண்களுக்காக கண்களினோட அந்த பார்வைக்கு நல்லா இருக்கிறதுக்காக ரூல் என்ன இருக்குதுன்னா 20-20-20। अगर आपने 20 मिनट तक किसी भी स्क्रीन पर आंखें गड़ा कर रखी हैं இப்போ 20 நிமிஷம் வரைக்கும் நீங்க எந்த பொருள் மேல கூடயும் அதாவது உங்களோட கான்சென்ட்ரேஷன்ன்றது அங்கே ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கீங்க तो अब 20 सेकंड का ब्रेक लीजिए। அப்போ 20 செகண்ட்ஸ் என்னோட பிரேக்க கொடுங்க. 20 सेकंड तक पलके झपकाइए और 20 செகண்ட் வரைக்கும் கண்ணை என்னன்னா அது பிளிங்க் பண்ணிட்டே இருக்கணும். फिर 20 फीट दूर देखिए और वहां फोकस कीजिए। பிறகு 20 ஃபீட் தூரம் பார்த்து அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. इससे आपकी आंखों की रोशनी थोड़ी सी बेहतर हो पाएगी। அதனால உங்களோட கண்ணினோட பிரகாசம் கொஞ்சம் அது ஓகே ஆகலாம், நார்மலாக இருக்கலாம், பெட்டராக ஆகலாம். இந்த ஸ்மார்ட் போன் பிறகு இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஈஸ்வரிய பரிவாரத்தினோட மெம்பர்ஸ்க்காக சிவபாபாவினோட இந்த மகா வாக்கியம் என்ன இருக்குதோ இது கண்டிப்பா கடைசி வரைக்கும் கேளுங்க என்றதுக்கான இந்த கிளிப் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம்